அம்மையப்பர் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீ லலிதா சரணம் யூடியூப் சேனல். நான் உங்கள் சிவசங்கர். இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம், முருகப்பெருமான வழிபட உகந்த நன்னாள். இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துர்தஷ்டங்கள் நீங்கி நமக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர ஒரு தியான ஸ்லோகம். அது மட்டும் இல்லாமல் எதிரிகள், பயம், நோய் இது போன்ற கெட்ட விஷயத்திலேருந்து விடுதலை அடைய நம்ம சொல்ல வேண்டிய சுப்பிரமணியனுடைய தியான ஸ்லோகமும் அந்த தியான ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தையும் நம்ம அந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சுப்பிரமணியர் ஆனப்பட்டவர் சத்துருக்களை அழிப்பவர், அதாவது எதிரிகளை அழிப்பவர். எதிரி அப்படிங்கிறது 3 விதமான எதிரிகளை குறிக்குது. ஒன்று புறத்தில் இருக்கிற எதிரிகள், அதாவது நம்மளை சுற்றி கெட்ட எண்ணங்களோடு இருப்பாங்க. ரெண்டாவது இயற்கையினால் வர அழிவு. மூணாவது நம்ம கர்மவினை. இது 3 விதமான எதிரிகளையும் சுப்பிரமணியனுடைய அருளால் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம அந்த தியான ஸ்லோகத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சக்தி அஸ்தம் விரூபாக்ஷம் சிகிவாக்கன சட்டானனம் தாருணம் ரிபு ரோகாக்னிம் பாவ ஏகுக்குட துவஜம். இந்த தியான ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சக்தி அஸ்தம். இங்கே சக்திங்கிற வார்த்தை வேலை குறிக்குது. முருகப்பெருமான் ஆனப்பட்டவர் அவருடைய திருக்கரங்களில் வேலை ஆயுதமாக ஏந்தி இருப்பார். அது மட்டும் இல்லாமல் குக்குட துவஜம், குக்குடம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு சேவல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். துவஜம் அப்படின்னா கொடி, சேவல் கொடி உடையவர், அதாவது முருகப்பெருமான இங்கே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷடானனம் 6 திருமுகங்கள் உடையவர். விரூபாக்ஷம் அழகிய அதிசய கண்களை உடையவர். முருகப்பெருமானுடைய கண்கள் ஆனப்பட்டது தாமரை இதழ் போன்ற செக்கச்சிவந்து அழகாக காணப்படும். அதனால விரூபாக்ஷம் அப்படிங்கிற விசேஷ நாமத்தினால வர்ணிக்கிறாங்க. சிகி வாகனம், சிகி அப்படின்னா மயில், மயில் வாகனம் கொண்டவர். அதாவது அசுரனான சூரபத்மனை அழகிய மயிலாக மாற்றியவர். அவரால் மாற்ற முடியாத விஷயம் அப்படின்ட்டு ஒன்று கிடையவே கிடையாது. தாருணம் ரிபு ரோகாக்னிம், என்கிட்ட இருக்கிற நோய்கள், எதிரிகள், பயம், துர்தஷ்டம் எல்லாத்தையும் நீக்குங்க. பாவையே அப்படின்னா தியானிக்கிறேன், முருகப்பெருமானான உங்களை தியானிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற நோய்களை, எதிரிகளை, துர்தஷ்டங்களை நீக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.